ஹாய் ஆட்டம்ஸ் அந்த சாப்டரில் போர் ஆட்டம் மாடல் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின் தான். கொஷின் என்னன்னா, த ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பெர்மிட்டட் போர் ஆர்பிட் ஃபார் த எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல்ஸ் 0.51 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஈக்குவல்ஸ் -13.6 electron volt. If the electron in the hydrogen atom is replaced by mu1, same charge on the same as electron, and mass is 207 times of mass of electron. The first Bohr radius and ground state energy will be okay. அதாவது நார்மலாக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு ப்ரோட்டான் இருக்கும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிருக்கும். அண்ட் அதோட போர் ரேடியஸ் ஃபஸ்ட் போர் ரேடியஸும் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இதே சேம் செட்டப்பில் அந்த எலக்ட்ரான் வந்து mu1 அப்படின்ற அனதர் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் அதை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸும் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சரி, ஃபைன். இதுக்கு முன்னாடி போர் ஆட்டம் மாடல் அப்படின்றது என்னென்னா, ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ், அதாவது நியூக்ளியஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இட் கேன் கண்டெயின் ஆஸ் மெனி ப்ரோட்டான்ஸ், அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதில்ல, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகணும், அதாவது ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் ரிவால்வ் ஆகணும். ஏன் அப்படின்னா, போர் கன்சிடர் பண்ணது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த கன்சிடரேஷன் இருக்குது. அந்த கன்சிடரேஷன் வயலேட் ஆகிரும் சப்போஸ் மோர் எலக்ட்ரான்ஸாக இருந்தால். ஏன் வயலேட் ஆகும்னா, சப்போஸ் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த இடத்துல ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வரும், அஸ் வெல் அஸ் கப்ளிங்ஸ், ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அப்படின்ற டேர்ம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் போர் வந்து கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட்டு சும்மா, ஏன்னா அதுதான் ரொம்ப பழைய காலம், ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கன்சிடர் பண்ணிட்டு டெரைவ் பண்ணார். ஸோ போர் ஆட்டம் மாடல் ஒன்லி ஒபைஸ் ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் தான் போர் ஆட்டம் மாடல் ஒபே பண்ணும். சரி, ஓகே. இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, போர் ஆட்டம் மாடலில் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் போர் பாசிலிட்டி MVR = NH/2π, அந்த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் குவான்டைஸ்டு, அது அஸ் வெல் அஸ் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ZE² / 4πε0r. ஸோ ஆமாம், இதெல்லாம் கம்பைன் பண்ணி இதெல்லாம் அடித்து போட்டு டெரைவ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட், அதுக்கப்புறம் டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். எந்த அளவுக்குனா, நீங்கள் நார்மலாக படிச்சிருப்பீங்க, லெட்ஸே ஒரு ஆராக இருக்கலாம், இல்லை ஈயாக இருக்கலாம். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருப்பீங்கன்னா NRZ, இந்த ரெண்டு குவான்டிட்டி வச்சு எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத படிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் இதுக்கு மட்டும் படித்தது ஓகே தான், பட் இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடாது. இந்த M அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. இந்த Mன்றது மாஸ் அப்படின்னா மாஸ் தான், பட் இட் இஸ் ரெடியூஸ்டு மாஸ். அது என்னன்றதை நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ε0, அதாவது போர் கன்சிடர் பண்ணது இதுதான். அந்த எலக்ட்ரான், அந்த ஆட்டம்ஸ்லாம் அந்த எலக்ட்ரான் அஸ் வெல் அஸ் நியூக்ளியஸ் இன் பிட்வீனில் வேக்யூம் தான் இருக்குது, ஏர் தான் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி தான் போட்டிருப்பாரு. பட் இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து ஒரு சாலிட்ஸ்குள்ளே இதே மாதிரி செட்டப் இருக்குது, ஒரு எக்ஸைட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் ஹோல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எப்சிலான் இருக்காது, அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஜஸ்ட் அந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் டைம் இருக்காது, பட் டைம் இருக்க பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் டெரைவ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த ஐடியா இருக்கும், பட் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறது பெஸ்ட். சரி, ஓகே. இந்த M அப்படின்றது என்னென்னா ரெடியூஸ்டு மாஸ். இந்த ரெடியூஸ்டு மாஸ் எப்போல்லாம் வரும்னா, ஒரு ரிவால்யூஷன் இருக்குது, ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வந்து ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா நமக்கு ரெடியூஸ்டு மாஸ் வந்துடும். ரெடியூஸ்டு மாஸ் ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தது வந்து ரொட்டேஷன் மோஷனில் இருக்கலாம், எனக்கு தெரியல எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு. அதுதான். சரி, ஓகே. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது, அந்த ஆர்பிட்டில் ஒரே ஒரு சார்ஜ் விடக்கூடிய ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அது எலக்ட்ரான் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கொஷினில் mu1 கூட இருக்குல்ல. ஸோ அதனால் ஜஸ்ட்டே அதோட சார்ஜ் மட்டும் சொல்கிறேன், E-, அது எலக்ட்ரான் எடுத்துக்கலாமே, பிரச்சனை இல்லை. அந்த எலக்ட்ரானோட மாஸ் என்னென்னா ME. இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் பற்றி பேசலாம். ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் மாஸ் வந்து கேபிட்டல் M அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ME-ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெடியூஸ்டு மாஸ், அதாவது இப்போ தான் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம், பட் இதை நம்ம 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ண மாட்டோம், 1 டிஃப்ரெண்ட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் we are seeking ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா, mu = மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணதுனால. இதே நீங்கள் mu1னா மாஸ் ஆஃப் mu1 போட்டுக்கணும், டிவைடட் பை மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். mu1னா அகெயின் mu1 போட்டுக்கணும். ஸோ இதுதான் ரெடியூஸ்டு மாஸ். ஏன் நம்ம ரெடியூஸ்டு மாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் நாட் லைக் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம், அது வந்து நம்ம ஒன் சிங்கிள் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணதுனால we are looking forward for a reduced mass அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ R and Eக்கு இந்த ரெடியூஸ்டு மாஸ் எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
அதாவது R is inversely proportional to 1/m. அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ரெடியூஸ்டு மாஸ் as well as E is proportional to m. மாஸ் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கைனடிக் எனர்ஜி தானே ½ mv². அப்போ அதில் எம்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இது ரெண்டை வச்சு இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஆர் ப்ரைம்னு வச்சுக்கிறேனே, ஆர் ப்ரைம் அப்படின்றது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஃபார் μ1 இருக்கும்போது டிவைடட் பை ஆர். இது ஆர் அப்படின்றது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஃபார் எலக்ட்ரானாக இருக்கும்போது என்ன அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொன்னதுனால இந்த இடத்துல ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைடட் பை ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் μ1 போட்டுக்கிறேன். சரி, ஓகே, ஃபைன். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது, நான் புக்கில் படிக்கும் போதுனா ஜஸ்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்னவாக இருக்குன்னா ஐ கெஸ் 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஸோ ஹையர். நீங்கள் இதிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 1836 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆட் பண்ணும்போது 1837 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்துடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு 1836 டிவைடட் பை 1837 விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 1. ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வருது. ஏன்னா இந்த இடத்துல மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ஸோ ஹையர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நம்ம ஜஸ்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துப்போம். பட் இந்த கேஸில் இது மியூவானாக மாறும்போது இட் இஸ் நாட் லைக் தட். இங்கே பாருங்கள், அதாவது எப்படி இருக்குன்னா 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஓகே, நியூக்ளியஸோட மாஸ் ஃபார் ஹைட்ரஜன் இன்டூ இப்போ நம்ம என்ன எடுக்கணும், மாஸ் ஆஃப் μ1 எடுக்கணும்ல. மாஸ் ஆஃப் μ1 என்ன 207 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைடட் பை 1836 டைம்ஸ் ப்ளஸ் 207 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அண்டு டு பி ஹானஸ்ட் நான் சொல்லணுன்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் நமக்கு அது தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா we are having so much difference. அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸோ லார்ஜாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெடியூஸ்டு மாஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் மாஸ் ஆஃப் μ1 இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் தட் இஸ் நாட் மாஸ் ஆஃப் μ1, தட் இஸ் ரெடியூஸ்டு மாஸ். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் μ1 மட்டும் போட்டுக்கிட்டு ஆர் ப்ரைம் ஈக்குவல் டு அது வந்து 1, இது வந்து 207 டைம்ஸ். வேணால் இதை நான் போடுறேன். இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும் நீங்கள் கேல்குலேட்டரில் போடும்போது. அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. ஏன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் ரெடியூஸ்டு மாஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்டு ஆர். ஸோ ஆறுன்றது என்னென்னா 0.51 டிவைடட் பை 2.07 இன்ட்டு 10⁻⁻⁻10 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் நம்ம போடும்போது 10⁻⁻13 வரும். அண்டு நான் கால்குலேட்டரில் போடும்போது ஆன்சர் வந்து 2.56 இன்ட்டு 10⁻⁻13 தான் ஆன்சர் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். சாரி, லைக் இதுக்கு எப்படி இது போடுறதுன்னு தெரில. அதாவது போடலாமே, என்னென்னா லெட்ஸ் இது வந்து 0.5ன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து 207 இருக்கிறத வந்து நான் 200 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 200 2ன்னு கூட எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து 10⁻2 இருக்குது. ஸோ 10⁻⁻2. ஸோ இது ஃபர்தராக 1 டிவைடட் பை 4 அப்படின்றது 0.25. அப்போ 2.5 இன்ட்டு 10⁻⁻1 சாரி இந்த சரி 10⁻⁻12 இன்ட்டு 10⁻⁻1 10⁻⁻13 அப்படி கூட போடலாம். ஸோ ஓகே, ஃபைன், ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நான் நிறைய அப்ராக்சிமேஷன் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் தர மாதிரி ரொம்ப ஸோ லார்ஜ் கேப்ஸ் இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி இ எப்படி இருக்கும்னா இஸ் ப்ரொபோஷனல் டு எம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரெடியூஸ்டு மாஸ் கண்டுபிடிச்சி போகிறதுனா போடலாம். பட் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு நிறைய கேப் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணி இ ப்ரைம் பை இ ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் μ1 டிவைடட் பை ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு போட்டிங்கன்னா இ ப்ரைம் ஈக்குவல் டு 207 டைம்ஸ் ஆஃப் E1 என்ன 13.6. ஸோ -13.6 வரும் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆன்சர். ஓகே, அட்மிட் பண்ணிக்கிறேன். லைக் வீடியோ வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் புதுசாக இருக்கும். பட் யூ கேன் கம்பைல். நீங்கள் இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். ஸோ நான் உங்கள்கிட்ட டாஸ்க்காக கொடுத்துட்றேன். ஏன்னா இது அங்கே இங்கேன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் பேசி ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்றது என்னன்னு பேசிவிட்டு கடைசியாக அந்த சமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஏன்னா எனக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனும் தரணும், அஸ் வெல் அஸ் இந்த ப்ராப்ளம்க்கு அது தேவையில்லை அப்படின்றதுக்கான ரீசனும் சொல்லணும். ஸோ அதனால தான் அந்த குளறுபடிகள் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த வீடியோவில்.
ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்னா ப்ராப்ளமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, என்னோட சுச்சுவேஷன்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.